ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நான்வெஜ் எடுப்பீங்க. என்னென்ன எடுத்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சித்தூர் வழி சித்தூர் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தேங்க. அப்புறம் சரின்ட்டு இங்க சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம், சரி ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்து செய்யலான்ட்டு நாங்க எடுத்து செய்றோங்க. அதான் கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நுரையீரல் எடுத்துட்டு வந்தேங்க. இப்ப பாருங்க நாங்க வறுவல் பண்ணிட்டுருக்கோம். அது விறகடுப்புல செஞ்சாவே அது ஒரு தனி சுவைதானங்க. இப்ப பாருங்க டேஸ்ட்டா செஞ்சிருக்கோம். இங்க பாருங்க. நுரையீரல் வந்து வெந்துட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, விறகடுப்புல செய்யறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படியே வெந்துட்டு இருக்குதுங்க. பாருங்க பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு. அ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, விறகடுப்புல செஞ்சா அது ஒரு தனி சுவை கூடு. எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, விறகடுப்புல தான் நான் அதிகமா சமையல் செஞ்சு பழகுனது அதுதாங்க. செஞ்சுட்டு இருந்தது அதுதாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து எங்க அம்மா வந்து வேலைக்கு போயிருவாங்க. அம்மா வேலைக்கு போனா தான் அந்த குடும்பம் ரன் பண்ண முடியும். எங்க அப்பாவும் இப்ப போதிய வருமானம் அப்ப கிடைக்காதுங்க. அதனால எங்க அம்மாவும் சேர்ந்து வேலைக்கு போவாங்க. அப்பத்தான் எங்க ஒரு வேளை சாப்பாடுக்கு அன்னைக்கு அன்னைக்கு சம்பாரிச்சு, அன்னைக்கு அரிசி வாங்கி குழம்பு வைக்கிறது தான் சரியா இருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் பூரா சம்பாரிச்சு 1 மாசத்துக்கு ஆகுற மாரிலாம் நம்ம பொருள் வாங்க முடியாது. அன்னைக்கெல்லாம் கூலி ரொம்ப கம்மி. வேலை வந்து அதிகமா இருக்காது. எல்லாமே வந்து வேலையை நோக்கி தான் போவாங்க. அதனால வேலை கம்மியா தான் இருக்கு. அந்த சூழ்நிலையில அன்னைக்கு அன்னைக்கே சம்பாரிச்சு, அன்னைக்கு அன்னைக்கே செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கனம். ஆனா விறகு அடுப்புல செய்வோம். அப்பத்து உணவுலாம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்குங்க. இப்பத்துல உணவு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாரி காளானு, பானிபூரி, இந்த மாரி புரோட்டா இந்த மாரி இருக்கு. ஆனா அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, உணவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கு. நம்ம பற்றாக்குறை இருந்தாலும், உணவு இது வந்து நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு. கீரை, காய்கறி எல்லாமே மருந்து இல்லாத விளைவிப்பாங்க. வெறும் குப்பைய போட்டு நெல்லா இருந்தாலும் சரி, குப்பைய போட்டு தான் விளைவிச்சிருந்தாங்க. ஆனா, இப்பலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மருந்து. அந்த பயிரு விட மொளைக்க போறது வந்து நெல்லு நாத்துலருந்து எல்லாமே மருந்துல போட்டு வருதுங்க. அப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 6 மாசம் ஆகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துலயே அறுக்கிற அளவுக்கு வந்துருது. அப்ப அந்த அளவுக்கு வந்து ரசாயனம் சேர்த்துறாங்க. அதனால தான் நம்ம உடம்பு வந்து எல்லாத்துக்குமே ஒரு 40 தாண்டுனாவே இப்ப எல்லா நோயும் வந்துருது. பிரஷரு, சுகரு என்னென்ன நோய் வருமோ அத செஞ்சுரும். அன்னைக்கு வந்து விறகடுப்புல வந்து நம்ம சட்டியில செஞ்சாங்க சாப்பாடு. சாப்பாடு செஞ்சங்காட்டி, அன்னைக்கு கஞ்சிலாம் வடிச்சு உடம்புக்கு நல்லா ஏத்துது. இப்போ குக்கர்ல சாப்பாடு வேக வைக்கிறனால நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வருதுங்க. சுகரும் வருது. அதனால வந்து அந்த காலத்து மாரி நம்ம இப்ப மாறுனா வேணா நம்ம உடம்ப வந்து நல்லபடியா காப்பாத்தலாம்னு நான் நெனைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உடம்பு வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கோணுங்க. ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான் கண்டிப்பா நம்ம வந்து அ என்ன வேலை செய்யறது, எதா இருந்தாலும் பயமில்லாத செய்ய முடியுங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா, ஒரு வேலையும் கூட நடக்காது. நான் எப்பவுமே வந்து என் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்குவேன். அப்புறம் இன்னொன்னு என்னங்கன்னா, நானு என்னுடைய அனுபவத்திலருந்து சொல்றேங்க. சோற்று கற்றாழை நான் அடிக்கடி நான் சொல்றேன்னு நீங்க கோவப்பட வேண்டாங்க. சோற்று கற்றாழை ஜூஸ் வந்து ஒரு உண்மையில கண்டிப்பா ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அந்த என்ன அமிர்தம்பாங்க. கண்டிப்பா அது அமிர்தம் தாங்க. நான் உண்மையில அந்த சோத்து கத்தாழை ஜூஸு நான் குடிச்சிருந்தனால என் உடம்பு வந்து எனக்கே தெரியும் புத்துணர்ச்சியா இருக்குங்க. நம்ம வயிறுலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு ஒரு நல்ல உணர்வு உணர முடியும். ஒரு பக்கம் கடையில சாப்பிட்டோம் வயிறு ஒரு மாரியா நச நசன்னு வயிறு கும்முன்னு ஊதி போற மாரி இருக்கு. ஆனா, இந்த ஜூஸ் குடிச்சதுலருந்து என் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு. முகம் வந்து நல்லா பொலிவு வருங்க. அ அந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராது. நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து, குளிர்ச்சி எல்லாமே சோற்று கற்றாழை குடுத்துரும். அதனால கண்டிப்பா நீங்க சோத்து கத்தாழை ஜூஸ் நான் நேத்து வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவுல எப்படி எப்படி போட்டிருக்குன்னு பார்த்து கண்டிப்பா போடுங்க. யார் யாரு என் வீடியோ பார்க்குறீங்க, யார் யாரு ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னு அதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இத்தன பேரு நான் போட்ட வீடியோவ பார்த்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சாங்க. அன்னைக்கு சண்டே மதியானம் கூட குடிக்கலாங்க ஒண்ணும் தப்பில்ல. அளவா ஒரு மடலையும் கூட எடுத்து சீவி மோர்ல அடிச்சு குடிங்க. கண்டிப்பா இது ரொம்ப ஒரு சிறந்த பானம். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேங்க. நானு வீட்ல இருந்திருந்தா கண்டிப்பா எங்க பாப்பாவுக்கு இப்ப போட்டு குடுத்துருப்பேன். கண்டிப்பா நாளைக்கு நான் போட்டுருவேங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிங்க. சேம் ஃபிரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க.
வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. கண்டிப்பா புடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்திருந்தாலும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா போகுது. ஆனா, வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயர்றாங்க. எனக்குன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்றாங்க. என் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பா ஒரு தெரிஞ்சவங்க நல்லா படிச்சிருக்காங்க. அனு ஒரு அனுபவசாலியா இருந்தா அவிங்ககிட்ட கேளுங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்க. அது மாரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா தான், நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத்தன பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோணும். சேம் பிராண்ட்ஸ் ஏதோ ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.